வா, நான் இதை என் வீட்டுல கொடுத்து வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. இருக்க முடியல பாப்பா. இனியும் வேணுமா? ஐயோ, அள்ள அள்ள குறையாத அமிர்த கலசமாச்சே உன்னோட. எது கேட்டாலும் நீ தருவியா? அப்படின்னா சாயங்காலம் 4 மணிக்கு தவுக்கு தோப்பு பக்கம் வருவியா? சரிங்க. மற்றதெல்லாம் அங்க பேசிக்குவோம். நான் வரட்டுமா? போக முடிந்தால் போகலாம். ஐயோ, எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறீங்க. நான் வரட்டுமா? நான் வர்றேன். கரெக்டா வந்துட்டியே. இப்பதான் வந்தியா? உங்களுக்காகவே வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காகவே ரொம்ப நேரம் காத்திருந்தியா? ஓகே. இந்த பாரு தங்கச்சி, நான் சொன்ன மாதிரியே அவ்வளவு சொத்து அந்த ஊமைக்குத்தானா. கிழவிக்கு வயசாயிடுச்சு, சீக்கிரம் போய் சேர்ந்துரும். கல்யாணம் ஆன பிறகு ஊமைதானே தலையில தட்டி அனுப்பிச்சு விட்டு எல்லா சொத்தையும் உன் பேருக்கே எழுதிடலாம். நம்ம ஊருக்காரங்க தப்பி தவிர அந்த ஊருக்கு வந்து நான் ஊமை இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். அந்த ஊர் பண்ணையாரு எனக்கு விஷம் கொடுத்தா கொண்டுடுவாரு. இந்த பாரு, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய. கட்சி மாறுற மாதிரி டபக்குன்னு ஊமையான ஒரு மாப்பிளைய கட்டத்தான் நான் ஊமையா நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. யாரு என்ன கேட்டாலும் பதிலே பேசாத, நான் பேசிக்கிறேன். யாராவது இந்த புள்ள அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்காத, ஏன்னா ஊமைக்கு காது கேட்காது. பொண்ணு பாக்குறவங்க பாட சொல்லுவாங்களே. ஊமைய பாட சொல்றவன் மடையம்மா. ஒருவேளை பாட சொல்லிட்டாங்கன்னா எப்படியாவது ஊமை பாஷையில அட்ஜஸ்ட் பண்ணி பாடிடுறேன். ஐயோ, பையன் ஜிலு ஜிலுன்னு இருக்கான். குழு குழுன்னு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும். அததான் தேட சொல்லி இருக்கேனே. சொல்லி இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா, உட்காருமா. ஐயா யாரு? ஊமை பண்ணு வேணும்னு தரகர்கிட்ட சொன்னீங்களாம். ஆமா, இது என் தங்கச்சி, வாய் பேசாத ஊமை. கூட்டிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாரு. உனக்கு பிடிக்கலாம் விட்டுறா. அடிக்கிறானே, பொண்ணு பிடிச்சது போட்டிருக்கு. என்ன அழகு, எந்த கலர் ஆண்டவன் போய் தலை. ஆடு கருப்பா இருந்தாலும் மூக்கு முடியுமா அழகா இருக்காரு. கடவுள் இப்படி ஊமையாக்கிட்டாரு. இவ்வளவு அழகான பொண்ணை இவன் கட்டுறதா? எப்படியாவது நம்ம பக்கம் சாச்சிடணும். பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏங்க, ஊமை அது என்ன சொல்லி பாட போகுதுங்க? என்ன இருந்தாலும் சபையில பாடினா அது ஒரு மதிப்பு தானுங்களே. ஆமா, அது ரெண்டுக்கும் காது கேட்காது. பாட்டை யாரு கேட்கறது? நாம இருக்கிறோம்ல. பேப்பையா பாடுதான். ரொம்ப புரிஞ்ச மாதிரி சிரிக்கிறான் செவிட்டு பையன். பொம்பளைய பாத்துட்டான்ல, புரியாம தடுமாறான். பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷங்க.
என்னையா சொல்றான்? கல்யாணம் தான் நடந்துருச்சே, சாவி கொத்த கொடுத்துட்டா குடும்பத்தை ஸ்டார்ட் பண்றேங்கிறான். கொடுத்துற வேண்டியதானே? சுரண்டாதரா, சொல்லிட்டல்ல. இவ என்ன சொல்றா? சாவி கொத்த அவ வச்சுக்கணுமா? படி ஆச்சு, இப்பவே இப்படி இருக்காளே. சாவி கொடுக்கலன்னு கவலை, அதுதான் 100 பவுன் போட்டிருக்கேன். படுத்திருக்கும் போது அறுத்துடு. இவ இப்பவே இப்படி இருக்காளே. இவ என்ன சொல்றா? சாவி கொத்தி வீட்டை இருக்கணுமா? அடி ஆத்தி, இப்படி மாறி மாறி கேட்டா யாரு கையில குடுக்கறது? ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, நீதான் குடும்பத்தை நடத்தணும். இந்த சாவி கொடுக்காத. இவர்தான் உண்மையான பொய்யா முடியும். ரிப்போர்ட் கொடுக்க வந்த கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் தான் உண்மையான பொய்யா மொழி. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பாட்டி, நீ என்ன சொல்ற? இவன் தான் உண்மையான பேரை நம்பி வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். கல்யாணம் பண்ணிட்டா உண்மையான பேரன் ஆயிடுவானா? இப்ப என்ன பண்றதுங்க? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், இது எங்க ஊர் விஷயம். இதுல யாரு உண்மையான பேரன்னு தெரியல. பஞ்சாயத்து கூட்டி உண்மையான பேரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லாதவனை நானே உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீங்க புறப்படலாம். நம்ம ஊர் சம்பிரதாயப்படி சாட்டியால் அடிச்சா தான் உண்மை மொழி வரும். வைத்தியரே, உங்களை பிடிச்சு கட்டுங்க. அப்ப நான் போறேங்க. நீ தானே கூட்டிட்டு வந்த. இரு இரு, கரெக்டா சொன்னீங்க. நான் போறேங்க. இங்க இருந்து யாரும் போக கூடாது. ஐயோ, அடிக்காதீங்க. இனிமே அடிச்சா நான் தாங்க மாட்டேன். பேசிச்சியாடா? பேசுவேன்டா. இத்தனை நாள் நான் ஊமையா இருந்தேன். இனிமே நல்லா பேசுவேன். வாய்கிலேயே பேசுவேன். பேசுவேன் பேசுவேன் பேசிக்கிட்டே இருப்பேன். ஐயா, இவன் தான் எதுலயும் சமபங்கு வேணும்னு கேட்டான். இவனுக்கு 4 கொடுங்க. ஐயா, இவங்க 2 பேரையும் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். அவரோட என்னையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. பாவி, நீங்க ஓமை இல்லையா? வைத்தியரே, இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்ல. நேரப்படி சோறு கிடைக்கும்னு இவனுங்க சந்தோஷப்படுவானு. பாட்டியோட நிலத்தெல்லாம் உழ வச்சு இவனுங்க முட்டிக்கால பேத்துருவோம். அவுத்து விடுங்க இவனுங்களை. அப்பதான் புத்தி வரும். சண்டை படாம வேலைய பாருங்கடா. கொடையா உனக்கு வந்த சேத்துல தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். ஆடிப்பாடி வேலை செஞ்சாலும் பெருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. ஐயா, எங்க தேடி அவனை காணலைங்க. ஏண்டா இதை சொல்ல அவ்வளவு வேகமா வந்தீங்க? போங்கடா. அவ இல்லாம நீங்க இங்க வரவே கூடாது. உங்களால முடியலன்னா அந்த செங்குடனை அழைச்சிட்டு போங்கடா. எங்க இருந்தாலும் அவளோட தான் நீங்க இங்க வரணும். சரிங்க ஐயா. வழக்க பொறியிலே வடமற்ற சபனா, வழக்க பொறியிலே வடமற்ற சபனா. ஏய், அமுகடி. அப்புறம் அவங்க அன்சிட்டு போடா. அன்சிட்டு போடா. புடா புடா. வணக்கம் தம்பி. ஐயாவுக்கு எந்த ஊரு? இதே ஊர் தாங்க. இந்த ஊரா? ஆமாங்க, நம்ம வடிவேல் மகன் வைரவன். ஏண்டா, வடிவேல் மகனா நீ? என்னடா இது துணிமணி எல்லாம் கோமாளி மாதிரி? மட்டாளத்துக்கு போயிருந்தேன்ல, அதனாலதான். சரி சரி, போ போ. வணக்கம் தம்பின்னு சொன்னதுக்காக வருத்தப்பட்டுக்காதடா. ம்.
ஏய் பாத்து. வணக்கம். வணக்கங்க. ஏய் கந்தா, என்ன தெரியல? நான் தான் வைரவன். வைரவனா? வைரவா ஆளே அடையாளமே தெரியலப்பா. ஆமாடா, அடையாளம் தெரியாம போனதுனாலதான் அவமரியாதை செய்யறவன் எல்லாம் மரியாதை செஞ்சுட்டு போறான். யார சொல்லியும் குத்தம் இல்லப்பா, எல்லாம் இந்த ஆடை பண்றதுதான். கந்தா, மாமா தங்கமணி எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? அந்த வயிற்றுல ஏன்பா கேக்குற? தங்கமணிய ஊரை விட்டே விரட்டிட்டாங்க. அப்படியா? மாமா மாமா வைரவா, என்ன மாமா உங்களுக்கு? அப்பா, ஏமாமா அழுவுறீங்க? எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு கூட வருத்தம் தான். அதுக்காக நீங்க கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்க வேண்டாம். எல்லாம் என் தலையெழுத்துடா மாப்பிள்ள. எப்படி எல்லாமோ இந்த பயலை பத்தி நினைச்சு கனவு கண்டேன். எல்லாம் வீணா போச்சு. ஆனா நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன். அவனை பட்டணத்திலேயே விட்டு வச்சிருந்தா இப்படி எல்லாம் ஒரு நிலைமை வந்திருக்குமா? சரி மாமா, அவன் எங்க போயிட போறான்? அவனை நினைச்சு தாண்டா நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். மாமா, நான் இருக்கிற வரைக்கும் அவனை பத்தி கவலைப்படாதீங்க மாமா. வேண்டாங்க, அப்படியே விட்டுடுங்க. இது ஆனந்த கண்ணீர். ராணி, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் காரணம் நீயும் நானும் இல்லை. நான் உன்னை விரும்பி வரப்போ நீ என்ன விரும்பு. ஆனா நீ என்ன விரும்பி வந்த, நான் உன்னை ஏத்துக்கிட்டேன். இப்ப நம்ம ரெண்டு பேருடைய நிலைமையும் ஒரே மாதிரிதான். ஊரை விட்டு ஓடி வந்த குற்றத்துக்காக உனக்கும், உன்னை கடத்திக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி எனக்கும் தண்டனை தராம விட மாட்டாங்க. மரணத்தின் ஆரம்பத்துல நம்ம வாழ்க்கையே தொடங்கி இருக்கு. வேண்டாங்க, வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் சாகக்கூடாது. இப்பவே இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா அப்படிதான் செய்யணும். ஆனா நான் செய்ய போறதில்லை. ஏன் தெரியுமா? காதலுக்கு இன வேறுபாடு இல்லாம இருந்தாதான் ஜாதிக்கு ஒரு உலகம் இருக்காது. நாம ரெண்டு பேரும் பூசுற இந்த வரணும் நாடு முழுவதும் பரவணும். அதுக்காகவாவது நாம ஊருக்கு போகணும், வாழ்ந்து காட்டணும். மாமா, உங்க மாதிரி பயந்துகிட்டு இருந்தா வீட்டுக்கு ஒரு ஆளா, சோத்துக்கு கரியா பகாசுரனுக்கு கொடுக்கல, அது மாதிரி கொடுக்க வேண்டியதுதான். போடா பைத்தியக்காரன், எத்தனையோ பெட்டிஷன் கொடுத்தாச்சு, எந்த நடவடிக்கையும் இல்ல. இந்த பாருடா, இந்த காலத்துல காசுக்கும் செல்வாக்குக்கும் தாண்டா மரியாதை. நீ பட்டாளத்துக்கு போயிட்டதுனால இந்த கிராமத்து பழக்கத்தையே மாத்திடலாம்னு நினைக்கிறியா? அதுதான் இல்ல. ஏய், குட்டைய குழப்பி நீன பறந்துக்கு கொடுக்கற மாதிரி நீ போலீஸுக்கு போய் நம்ம உயிரை எல்லாம் தலைவருக்கு கொடுக்கணுங்கிறியா? பாருடா, ஊரை விட்டு போன என் மகன் திரும்பி வர்ற வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் முடியாது மாமா. தலைவர் தங்கச்சி ஊரை விட்டு போயிடுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போயிருக்கணும்னு தலைவர் ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்ன நாம போலீஸுக்கு போகலன்னா இந்த வட்டாரமே மிஞ்சாது. அதனால நீங்க 1000 சொன்னாலும் சரி, நான் போலீஸுக்கு போகத்தான் போறேன். எஸ்ஐயை அழைச்சுக்கிட்டு வந்து தலைவரை தண்டிக்கத்தான் போறேன். உனக்கு என்னப்பா, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு பட்டாளத்துக்கு போயிடுவ. உத வாங்கி சாக போறது நாங்க தானே. அது மட்டுமா, நல்ல நாள் பெரிய நாளைக்கு அவங்க போடுற சோறு கூட இல்லாம போயிட போகுது. இந்த மாதிரி புத்திகளை முதல்ல நிறுத்துங்கடா. அப்பதான் நீங்க எல்லாம் உருப்படுவீங்க. மாமா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம நான் பட்டாளத்துக்கு போறதில்லை. வரேன் மாமா, போலீஸோட வர்றேன். புதுசா ஊரை உண்டாக்க பாக்குறானுங்க. அது இந்த நாட்டிலேயா முடியும்?
அதான் நடக்கணும்னா மறுபடியும் கற்காலம் பிறக்கணும். உன் கும்பிடு தாண்டா எனக்கு முக்கியம். உன் மகன் என்ன செஞ்சான் தெரியுமா? போ எஜமான போய் கும்பிடு. அப்பதான் உன் மகன் உயிராவது மிச்சப்படும். என்னையா சொல்றீங்க? என் தங்கமணிக்கு என்னையாச்சு? அவனை அங்க தோலை உடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போடா. ஐயா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அட போடா பைத்தியக்காரா, எனக்கே ஒன்றும் புரியல. அட அங்க போனா எல்லாம் புரியும். போடா. அண்டவா நான் என்ன செய்வேன்? அண்ணா, அவரை கொன்னுட்டீங்களா? அவரா? யார் அந்த அவர்? அதான் தங்கமணி. தங்கமணியா? ஒரு சேரிக்காரனுக்கு மரியாதை கொடுக்கிற அளவுக்கு நீ மாறிட்டியா? ஆமா, இந்த மரியாதை மனிதனுக்கு தான், ஜாதிக்கு. ராணி எய்தா பேசுறேன். நேரம் வந்துடுச்சு. உங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து பேசுறேன்னா அதுக்கு காரணம் அவர்தான். நல்ல நேரத்துல அவர் தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்துறாரு. அதை என்ன நம்ப சொல்றியா? ஆமா, 4 பேர் சொல்றதை கேட்டு பழகி போன உங்களுக்கு நான் சொல்றதை கேட்டு நம்பிக்கை வருமா? இங்க நடந்த அசிங்கத்துக்கு 4 பேர் அழைச்சிட்டு வர முடியுமா? அந்த நாச்சியார் பட்டி நல்லவரு என்ன நாயகியாக்க பார்த்தாரு. அத சாட்சியோட கேக்குறீங்க. நல்லா இருக்குல்ல? நீங்க கத்துக்கிட்ட பஞ்சாயத்து வழக்கு. உயர்ந்த ஜாதி பூவுல தேனி மட்டும்தான் உட்காரும்னு நினைக்காதீங்க, ஈயும் உட்காரும். யாருக்கு தெரியாம இருக்கணும்னா அவன் ஊரை விட்டு போகணும். முடியாது முடியாது எஜமா, முடியாது முடியாது எஜமா. என் மகன் இன்னும் உயிரோட இருக்கிறான்னு பெருமைப்படுறா. எஜமா, என் மகன் இனி அவன் இந்த ஊருக்குள்ள இருந்தா எங்க பார்த்தாலும் சுட்டு புசிக்கிடுவேன். ஏன் போகணும்? எதுக்காக போகணும்? இந்த ஊரை விட்டு போற அளவுக்கு நான் என்ன கேவலமா நடந்துக்கிட்டேன்? தலைவர் சொல்லிட்டாரா? அவர் சொன்ன எல்லாம் சரியா இருக்கும்டா. தங்கமணி, என்ன ஊரை விட்டு அனுப்பிட்டு நான் மட்டும் தனியா இருக்க ஆசைப்படுறேன்னு நினைக்கிறியா? அப்புறம் ஏன்பா அவர் சொல்றபடிலாம் ஆடுறீங்க? நாம எல்லாம் ஆடா மாடா? எதுக்காக ஊரை விட்டு போகணும்னு கேட்டிருக்க வேண்டியதானே? அப்பா இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். மனுஷனா மதிக்கணும். அதுக்காக என் உயிரை போனாலும் சரி. இங்க பாருடா, நீ புஸ்தகத்துல படிச்சதை மட்டும் வச்சு பேசுற. நான் பிறந்ததுல இருந்து பார்த்ததையும் அனுபவிச்சதை வச்சு பேசுறேன்டா. வானத்தை பகைச்சுக்கிட்டு கிளையும் பூமி எதிர்த்து வேறும் விடாம மரம் வளர முடியாதுடா. பூமி விளையுதுன்னு யாரும் தலையை வெட்டிக்கிட்டு பூஜை பண்ண மாட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். மூலிகையா இருந்தா மருந்துக்கு உதவும், முனையிலையா இருந்தா விருந்துக்கு உதவும். நீ கிழிஞ்சு போன இலடா. கிழிஞ்சு போன இலையில தான்ப்பா கோயில் பிரசாதமே தராங்க. இப்படியே வதண்டாவரம் பேசிக்கிட்டே இருந்த. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, தங்கமணி, நாளைக்கு நான் செத்துட்டா எனக்கு கொள்ளி வைக்க ஆள் இல்லைன்னு ஒரு பையன் நாக்கு மேல பல்லு போட்டு சொல்லக்கூடாதுடா. அதுக்காகவாவது நீ உயிரோட வாழ்ந்தே ஆகணும்டா, வாழ்ந்தே ஆகணும். சரி சரி, நான் போறேன். யாருக்கும் புரியாத ஒரு தீர்ப்புக்காக இந்த ஊரை விட்டு போறேன். உங்களுக்காக தான் போறேன். அப்பா, என்னையே நினைச்சு நீங்க சாப்பிடாம இருக்காதீங்கப்பா. ஒரு சமயம் உங்களுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டா எனக்கு கொள்ளி வைக்க நீங்களாவது உயிரோட இருக்கணும்ப்பா, உயிரோட இருக்கணும்.